ஓகே, அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐல கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு, சரியா? அப்படிதானப்பா. இன்னும் ஃபியூ டேஸ்ல ஹால் டிக்கெட்டும் போட்டாச்சு. ஃபியூ டேஸ்ல வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரீசனிங் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் ஆகி வெல் ப்ரிப்பேர்ல தான் இருப்பீங்க, சரியா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி என்னது ரீசனிங்கை பார்த்துருவோம். முதல்ல இப்போ ரீசனிங்ல எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி தெரியும், சரியா? சைக்காலஜி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜிகே வந்து நம்மளுக்கு 80 கொஸ்டின் அப்படின்னா சைக்காலஜி 60 கொஸ்டின். அந்த 60லையுமே 3-20 பிரிஞ்சிருக்கும், அப்படிதானே? 3-20 அப்படிங்கும் போது 20 தமிழ் 10 இங்கிலீஷ் 10, அதுக்கப்புறம் 20 மேக்ஸ், இதுல அரித்மெட்டிக் 10 டிஐ 10, அப்படிதானே? மீதி 20 வந்து ரீசனிங், சரியா? இந்த ரீசனிங்கான ஒரு ரிவிஷன் கிளாஸ் மட்டும் பார்க்க போறோம், சரியா? 20 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை மார்க்கு? கிட்டத்தட்ட 10 மார்க். 10 மார்க் அப்படிங்கும் போது அதுல எவ்வளவு செக்யூர் பண்ணலாம், சரியா? 20 கொஸ்டின்ல எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணீங்க, சரியா? ரெகுலர் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 18 and above எடுக்கலாம், சரியா? 18, 90, 20, சரியா? அந்த மாதிரி எடுக்கலாம். இன்னொன்னு, நம்மளுக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃபர் எதா இருக்கும் அப்படின்னா இந்த ரீசனிங் பார்ட் மட்டும்தான், சரியா? ஏன் அப்படின்னா ஜிகே அவங்க வெல்லாவே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க, சரியா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஜிகேல வெல் ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸும் பார்த்துருப்பாங்க, தமிழ் பார்த்துருப்பாங்க, இங்கிலீஷ் கொஞ்சம் இதா இருக்கும், சரியா? அது போக ரீசனிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்கிலீஷ் 10 கொஸ்டின், ரீசனிங் 20 கொஸ்டின். இப்போவும் டிஎன்பிஎஸ்சிக்கு சிலபஸ் மாறுறதுனால அவங்க ரீசனிங் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும், கொஞ்சம் தான். நம்மள மாதிரி ரொம்ப டீப்பாலாம் பார்க்க மாட்டாங்க, சரியா? அப்போ அதுல தான் நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணி பண்ண முடியும், சரியா? அதுவும் இல்லாம லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணவங்களாம் தெரிஞ்சிருக்கும் 0.5 மார்க்கு எப்படி ஒரு மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், சரியா? அப்ப என்ன அப்படின்னா எந்த ஒரு மார்க்கையும் குறைய விடாம 0.5 மார்க்கு கூட குறைய விடாம நம்ம பார்த்துக்கிட்டோம். அதிகமா எந்த அளவுக்கு அதிகமா செக்யூர் பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கான்ஃபிடென்ட்டா பிசிக்கலையும் அட்டென்ட் பண்ணலாம், ஈஸியா என்னது கிளியர் ஆகியும் போகலாம், செலக்ட் ஆகியும் போகலாம், சரியா? ஏன் அப்படின்னா இப்ப கட் ஆஃப் நியர்லி ஒரு 70க்கு வந்து ஒரு 60 அபோவ்னு எடுத்திருந்தாங்க, அபோவ் 16 வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 58 வச்சுக்கிறோம்பா, 58 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 59 60 எடுக்கிறோம் அப்படின்னா பிசிக்கல்ல என்ன அப்படின்னா கண்டிப்பா என்னது எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டார் அடிச்சாகும், அப்படிதானப்பா? அப்படி அடிச்சோன்னா தான் ஃபுல் மார்க் வந்தாதான் என்னது நம்ம ஓவரால் என்ன பண்ண முடியும், இன்டர்வியூக்கு செலக்ட் ஆக முடியும். அதே இது இப்போ 70க்கு ஒரு 58 வச்சிருக்காங்க, நம்ம ஒரு 63 64 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது 1-2ல சிங்கிள் ஸ்டார் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா அந்த ரேஞ்சில் போகும்போது, சரியா, சிங்கிள் ஸ்டார் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா டபுள் ஸ்டார் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வேற வழியே இல்ல, டபுள் ஸ்டார் தான் எடுத்தாகணும் அப்படின்னு போகும்போது அந்த பதட்டத்துல அது சிங்கிள் ஸ்டாராவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, சரியா? சோ அதிகமா மார்க் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கட் ஆஃபை விட அதிகமா மார்க் வச்சுட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ் அப்படியே பிசிக்கல் அட்டென்ட் பண்ணலாம், ஈஸியா கிளியர் ஆகி ஜாப்குள்ள போகலாம், சரியா? ஓகே தானே? இப்போ ரீசனிங் பார்ட் அப்படிங்கறத பார்க்கலாமா, எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ரிவிஷன் பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் இதுல டாபிக்ஸ் கொஞ்சம் 18 to ஒரு 23 டாபிக்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு மேஜரா கேட்கிற டாபிக்ஸ் அப்படின்னா அதை கவர் பண்ணீங்க, சரியா? அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் செக்யூர் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே தானப்பா? அதாவது சில டாபிக்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும், சரியா? 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும் அப்படிங்கும் போது அந்த டாபிக் என்ன பண்ணணும்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா என்ன பண்ணும், அட்டென்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும், சரியா? அதே மாதிரி சில டாபிக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா அதுலயும் என்னது நல்லா பார்த்துக்கணும். சில டாபிக்ஸ் வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம் அப்படிங்கிற டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதுல என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்படி இம்பார்ட்டன்டான டாபிக் நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள மார்க்கை ஈஸியா மிஸ் பண்ணாம எடுக்கலாம், சரியா? ஓகே தானே? அப்படி சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் நம்பர் கொஸ்டின் வெயிட்டேஜ் பொறுத்தே நான் டாபிக்ஸ் எழுதுறேன், சரியா? சாரி, எல்லா டாபிக்ஸுமே எழுதுறேன், எழுதிட்டு கொஸ்டின் வெயிட்டேஜ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றேன், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் n எழுத்து வரிசை,
சரியா? நம்பர் லெட்டர் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது கோடிங் டிகோடிங், சங்கேத மொழி குறியிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடிங் டிகோடிங், கோடிங் டிகோடிங். சரியா? அடுத்து மூணாவது அனாலஜி, அதாவது தமிழ்ல ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். நாலாவது வகைப்படுத்துதல், கிளாசிபிகேஷன். அஞ்சாவது பகடை, டைஸ். ஆறாவது வெண்படம். ஏழாவது உறவுமுறை, பிளட் ரிலேஷன். எட்டாவது திசைகள், திசை மற்றும் தூரம். டைரக்ஷன். ஒன்பதாவது பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம், மீனிங்ஃபுல் ஆர்டர். சரியா? பத்தாவது அகர வரிசையாக்கம் சொல்லலாம், டிக்ஷனரி ஆர்டர். பதினொன்னு கடிகாரம், நாட்காட்டி, அதாவது கிளாக் அண்ட் கேலண்டர். சரியா? கணித குறியீட்டு செயல்கள், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். 13 எண் எழுத்து வரிசை, ஆல்பா எண் எழுத்து வரிசை, ஆல்பா நியூமரிக். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வெயிட்டேஜ் எப்படி இருக்கும்? சரியா? முக்கியமானதே எழுதல பாத்தீங்களா? சரியா? ஓகே. 14 தரவரிசை, ரேங்கிங். 15 பசில், புதிர்கள். 16 பிக்சர், அதாவது படங்கள் தொடர்பான. 'pictures of'. சரியா? ஓகே. இந்த மாதிரி இருக்கு. இதுல வெயிட்டேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போன எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் என்னது, வெயிட்டேஜ் வந்து ஓரளவு சேமா தான் கொடுப்பாங்க. சரியா? ஓகே. வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 3 கொஸ்டின், அதாவது 2 to 3 கொஸ்டின் வரும். குறைஞ்சது 2 கொஸ்டினாக வரும். 2 to 3 கொஸ்டின் வரும். போன டைம் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி இதுல 1 to 2 கொஸ்டின் வரும். போன டைம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? இதுல 3 கொஸ்டின், இதுல 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒத்தத்தன்மை,
சரியா? இதுலயும் என்ன அப்படின்னா 1 to 2 போன டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி இதுலயும் 1 to 2 போன டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்து பகடை, பகடையிலையும் 0 to 2. சரியா? 0 to 2 அப்படின்னா ஏன் 0 to 2ன்னு சொல்றேன்னா போன டைம் கொஸ்டின் கேட்கல. அதே மாதிரி வென் டயக்ராம்ல போன டைம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தான். சரியா? இதுவும் அதே மாதிரி தான் வரும் 0 to 2. சரியா? அதே மாதிரி உறவு முறை, உறவு முறையில 1 to 2 டைரக்ஷன்லயும் 1 to 2 மீனிங்ஃபுல் ஆர்டர். சரியா? மீனிங்ஃபுல் ஆர்டர் 0 to 1, டிக்ஷனரி ஆர்டர் 0 to 1. இதுல 0 to 1 அல்லது இதுல 0 to 1. சரியா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல இருந்து கேட்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து கணித குறியீட்டு செயல்கள், அதுவும் 0 to 1 தான். 0 to 1. ஆல்பா நியூமரிக்கும் 0 to 1. தரவரிசை சேம் 0 to 1. 0 to 1. பசில் 2 to 3. சரியா? படங்கள் தொடர்பான கணக்குகள் 1 to 3. சரியா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல போன தடவை கேட்டது பார்த்துடலாமா? பிக்சர் சம்ஸ்ல 2 விதமா ஒரு தான் கேட்டிருந்தாங்க. அதாவது படங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தாங்க. சரியா? ஒரு சம் படங்களின் எண்ணிக்கை, அதாவது முக்கோணம் எத்தனை, சதுரம் எத்தனை, அந்த மாதிரி இருக்கும்ல, அது படங்களின் எண்ணிக்கை. புதிர்ல 3 கேட்டிருந்தாங்க. இதுல 0, இதுல 0, இதுலயும் 0, இதுல கடிகாரத்துல இருந்து 1, இதுல 0, இதுல 1. சரியா? இதுல 2, இதுல 2, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்படி இப்போ பார்க்கும்போது பாருங்க, போன டைம் கேட்டது 3, 2, 5, 6, 7, 9, 12, 13, 14, 15, 18, 19. சரியா? 19, 20 அந்த ரேஞ்சில். சரியா? 19 to 20 அந்த ரேஞ்சில். எத்தனை டாபிக்ல இருந்து 16 டாபிக் கொடுத்தாலும் அதுல சில டாபிக்ஸ்ல இருந்து என்னது சம்ஸ் எதுவும் கேட்கல. சில டாபிக்ஸ்ல தான் என்னது அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிர்கள்ங்க டாபிக்ல எத்தனை கொஸ்டின் வருது? 3 கொஸ்டின் வருது. அதே மாதிரி சரியா? அதே மாதிரி எண் வரிசை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து 3 கொஸ்டின் வருது. சங்கேத மொழி குறியிடல் 2. சரியா? வெண்படம், உறவு முறை, திசை மற்றும் தூரம் 2. மற்ற இதுல ஒரு கொஸ்டின். இப்போ அதிகமா கொஸ்டின்ஸ் வர ஏரியாவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னது தரோவா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அதிக மார்க்கே எடுக்கலாம். சரியா? ஓகே தானே? அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் என்னது எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எண் வரிசை பார்க்க போறோம். எண் வரிசை இதுல 3 டைப் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த எண், விடுபட்ட எண், தவறான எண். சரியா? நெக்ஸ்ட் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர். சரியா? அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அதாவது இதுல இருந்து சரியா நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல இருந்து ஒரு 16% ஆஃப் கொஸ்டின் இருக்கும். சரியா? இதுல இருந்து ஒரு 35% ஆஃப் கொஸ்டின் இதுல இருந்து இருக்கும். சரியா? சாரி, 30% வச்சுக்கலாமா? 30%. சரியா? கொஸ்டின்ஸ் வந்து 30% இதுல இருந்து வரும். ஓகே. இதுல இருந்து ஒரு 10% தான் வரும். ஓகே. அப்ப அதிகமான வெயிட்டேஜ் எதுக்கு தான்? அடுத்த எண்ணுக்கு தான். அடுத்த எண் தான் என்னது, நெக்ஸ்ட் நம்பர் தான் என்னது அதிகமா வரும். அதுல அதை விட கொஞ்சம் கம்மியா விடுபட்ட எண்கள். அடுத்த எண், விடுபட்ட எண், தவறான எண். எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த எண் அப்படின்னா கண்டினியூஸா நம்பர் இருக்கும். அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7 கொஸ்டின் மார்க். இது அடுத்த எண். விடுபட்ட எண்ணா நடுவுல மிஸ் ஆயிருக்க நம்பரை கண்டுபிடிக்கிறது. சரியா?
4 9 கொஸ்டின் மார்க் 25 36 49 விடுபட்ட நம்பர். சரியா? அதே மாதிரி தவறான எண்ணா எல்லாமே ஃபில்லா இருக்கும், அதுல ஒண்ணு மட்டும் தப்பா ஃபில்லா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது. சரியா? ஓகே பாருங்க. 27 60 8 27 64 125 256 அந்த மாதிரி பண்ணக்கூடியது. சரியா? இப்போ இதுல காமனா ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க மெத்தடு, சரியா, கொடுத்துருக்க நம்பர்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். சரியா? அப்போ என்ன அப்படின்னா அதுக்குள்ள டிஃபரன்ஸ் அது எப்படி மாறி இருக்கு, சரியா, எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத பொறுத்து என்னென்னு இது பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க நம்பர் பிரைமா, சரியா, பகா என்ன, வர்க்க என்ன, கன என்னன்னு பார்க்கணும். சரியா? பிரைம், ஸ்கொயர், கியூப், கியூப்னு பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அது இல்லை அப்படின்னா டிஃபரன்ஸ். வேறுபாடு. சரியா? வேறுபாடு பார்க்கணும். அது என்னென்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது கூடுதா குறையுதா அந்த மாதிரி. இது சரியா? வேறுபாடு பார்க்கணும். டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் கூடுதா குறையுதா, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அதை பொறுத்து கூடுச்சுன்னா பிளஸ், பெருக்கல், ஸ்கொயரு, கியூபு அந்த மாதிரி இருக்கும். குறைஞ்சிச்சுன்னா மைனஸ், வகுத்தல் அந்த மாதிரி இருக்கும். சரியா? டிஃபரன்ஸ். அடுத்து மூணாவது இரட்டை வேறுபாடு. டபுள் டிஃபரன்ஸ். சரியா? இதுக்கு அடுத்து ஒரு டிஃபரன்ஸ். சரியா? அடுத்து நாலாவது ஒன்று விட்டு ஒன்று. ஆட் ஒன். சரியா? ஆட் ஒன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் போடுறேன். சரியா? இந்த மாதிரி தான் மேக்சிமம் இருக்கும். ஒரு 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாயிண்ட்லேயே கவர் ஆயிரும்பா. ஏதாவது 1 2 தான் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்றது, பெருக்கி பிளஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கும். சரியா? மற்றபடி இதே இதுல ஒரு 80 to 90% ஆஃப் கொஸ்டின் வந்து கவர் ஆயிடும். சரியா? இப்போ பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், பிரைம் நம்பரா ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரான்னு பார்க்க சொன்னோம். அப்படிதானே? இப்போ இது பாருங்க, பிரைமா ஸ்கொயரா கியூபா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்னது, பிரைம் நம்பர், பகா எண். அப்போ 2 3 5 7 அடுத்து என்ன வரும் 11. சரியா? பகா எண் கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் பிரைமா ஸ்கொயரா கியூபா, இதுவும் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ்லயே கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது பாருங்க நம்பர் கூடி இருக்கு, கொஞ்சம் அதிகமா கூடி இருக்கு. சரியா? கொஞ்சம் அதிகமா கூடனால பெருக்கல் அல்லது ஸ்கொயர் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், அப்ப நடுவில் வருது 4 ஸ்கொயர் தானே, 16. சரியா? இந்த மாதிரி ஈஸியானது என்ன அப்படின்னா உங்களுக்கு மெத்தடை மட்டும் தெரியணும். சரியா? நம்பர் தெரிய வேண்டாம். கஷ்டமான கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு இதுதான்பா மெத்தட் அப்படின்னா நம்ம கால்குலேஷனை நம்ம பண்ணிடுவோம். சரி, அதனால மெத்தட் மட்டும் சொல்றேன். ஓகே, அடுத்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்படிதானே? அப்படிதானப்பா. 8க்கு அடுத்து 27 போயிருது. சரியா? 27 64 125 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால என்னது, கியூபா இருக்கலாம். சரியா? அதிகமாக கூடனாலே என்னது, பிளஸ் ஸ்கொயரு கியூப் தான். இது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கியூபு. சரியா? 2 கியூபு 3 கியூபு 4 கியூபு 5 கியூபு 6 கியூப் வரணும். ஆனா இது 16 ஸ்கொயர். சோ டிஃபரண்ட் இது. சரியா? அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் சொன்னோம்ல, வேறுபாடு கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு. வேறுபாடுனா இந்த மாதிரி தான்பா. சரியா? சரியா? இந்த மாதிரி இருக்கா? இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா வேறுபாடு கண்டுபிடிச்சிடணும்.
வேறுபாடு கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 5 36 5 41. அடுத்து 41 6 47 7 54 8 62. அப்ப அடுத்து என்ன வரும்? 9 தானே. 9னா எத்தனை? 71. சரியா? 71 ஆன்சர். அப்படிதானப்பா? 36 5 41 41 6 47 47 7 54 54 8 62. அதுக்கப்புறம் 71. இந்த மாதிரி வரும். இது என்ன அப்படின்னா டபுள் டிஃபரன்ஸ். சரியா? டிஃபரன்ஸ். அடுத்து 4வது டபுள் டிஃபரன்ஸ். சரியா? டபுள் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா? இப்போ பாருங்க. இப்போ அதே மாதிரிதான் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது? 5 வருமா? இது 6, இது 8, இது 11. சரியா? அப்போ ஏதோ ஒரு டிஃபரன்ஸ், ஒரு ஆர்டர் இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன ஆர்டர்னு தெரியாது. ஸோ அடுத்த ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துருங்க. பாருங்க 1 2 3. சரியா? அப்ப அடுத்து என்ன வரும்? 4 தானே. 11 4 15. அப்ப 72 15 87 வரும். சரியா? 87. இது டபுள் டிஃபரன்ஸ். அடுத்து 1 விட்டு 1. சரியா? 1 விட்டு 1 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 1 1 2 3 3 5 question mark அப்படின்னு இருக்கு. சரியா? ஓகே. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்த்தாலும் என்ன பண்ணாது அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். சரியா? இது 1 1 0 இருக்கா? இது 1 கூடி இருக்கு, இது 1 கூடி இருக்கு, இது 0 கூடி இருக்கு, இது 1 கூடி இருக்கு, 2 கூடி இருக்கு, அப்படின்னு தானே இருக்கு. சரியா? அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 1 விட்டு 1. சரியா? சம்பந்தமே இல்லாம இருக்கனால 1 விட்டு 1. பாருங்க 1 2 3 இது 1 3 5 இது. சரியா? அப்ப இது 4ன்னு வரும், இது 7ன்னு வரும். சரியா? இது 1 விட்டு 1. ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் இந்த டைப்ல தான்பா இருக்கும். இந்த டைப்ல மேக்சிமம் கவர் ஆயிரும். ஓகே. அடுத்து லெட்டர் சீரியஸ். சரியா? லெட்டர் சீரியஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 1 லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் அந்த மாதிரி இருக்கும். சரியா? பாருங்க, ஒரு லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா A E I O கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வவல்ஸ் அப்படின்னு தெரியும். சரியா? வவல்ஸ் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி A to M N to Z இந்த மாதிரி எழுதிட்டு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி நம்பர் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன நம்பர் போட்டாலே என்ன மெத்தட் வருது அப்படின்னு தெரிஞ்சிடலாம். சரி, இப்போ இங்க இதுல வவல்ஸ் தானப்பா. அப்ப A E I O U. சரியா? கொஸ்டின் மார்க் என்னது? U அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இதுல அதே மாதிரி 2 இது வந்துச்சு அப்படின்னா சரியா? A Z கொஸ்டின் மார்க். இதை 2 மெத்தட்ல போடலாம். 2 இது வந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை. சரியா? இப்ப பாருங்க A C E G அதுக்கப்புறம் என்னது? ஐயா அப்படிதானப்பா. 1 3 5 7 அப்ப அடுத்து 9. அதே மாதிரி இங்க Z X V T கொஸ்டின் மார்க். சரியா? 26 24 22 20 அப்ப 18 6 வரும். அப்படியும் போட்டுக்கலாம். அல்லது ஏயோட ஆப்போசிட் Z, 1 விட்டு C யோட ஆப்போசிட் X, 1 விட்டு E யோட ஆப்போசிட் V, 1 விட்டு G யோட ஆப்போசிட் T, 1 விட்டு I யோட ஆப்போசிட் R அப்படின்னு வச்சுக்கலாம்.
சரியா? இது 2. அடுத்து 3வது இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் நம்பர் போட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடு. அது இல்லாம ஒவ்வொரு இது S Q O M சரியா? -2 -2 -2 அப்படிதானே? அப்ப எம்முக்கு முன்னாடி என்ன இருக்கும்? K சரியா? அதே மாதிரி U 21 19 17 15 அப்ப அடுத்து 13 என்ன வரும்? M சரியா? அடுத்து 22 20 18 16 அப்ப என்னது? 14 N இந்த மாதிரி வரும். 3 4 எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நம்பர் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்தாலும். சரியா? இது லெட்டர் சீரியஸ். அடுத்து இதுல ஸ்பெஷல் சீரியஸ் உண்டு. சரியா? சிறப்பு வரிசை. ஸ்பெஷல் சீரியஸ் அது என்ன அப்படின்னா அதுல 2 டைப். சரியா? 2 இது இருக்கு. ஒன்னு ஸ்பிளிட், இன்னொன்னு ஃப்ளோ. சரியா? ஸ்பிளிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பரை பொறுத்து, நம்பர் ஆஃப் கவுண்டிங்கை பொறுத்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறது. சரியா? இப்போ லெட்டர்ஸ் வந்து 16 அப்படின்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 16 அப்படின்னா அதை 4 × 4ன்னு பிரிக்கலாம். சரியா? 12 இருந்துச்சுன்னா 4 3ன்னு பிரிக்கலாம். 15னா 3 15 அடுத்தடுத்த நம்பர். 20னா 4 5 20 அந்த மாதிரி பிரிக்கலாம். ஃப்ளோனா அதே ஃப்ளோல வருது. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்டிங் எத்தனைன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்கா? 12 இருக்கும்போது எதால பிரிக்கலாம்? 1 4 நாளா பிரிக்கலாம் அல்லது 3 3ஆ பிரிக்கலாம். அதுலயும் என்ன அப்படின்னா உள்ள லெட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். M இருக்கு, N இருக்கு, A இருக்கா? 3 லெட்டர்ஸ் தானே இருக்கு. ஸோ 3 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒருவேளை 4 இருந்துச்சுன்னா 4 நாளா பிரிக்கலாம். சரியா? அப்ப பிரிக்கலாமா? பாருங்க. M dash N dash dash N M A dash M dash N. சரியா? இப்போ இதுல என்ன வரும்? பிரிச்சோட்டே ஆன்சர் வந்துடலாம். M இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இங்க என்னதான்? M தான். அடுத்து இங்கே A, இங்கே A, இங்கே A, இங்கே N. சரியா? அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது 3 இது வச்சது. இருக்கிற கவுண்டிங்கை பொறுத்து என்ன பண்றோம் அப்படின்னா 3ஆவோ 4ஆவோ பிரிக்கிறோம். சரியா? 3ஆவோ 4ஆவோ பிரிக்கிறோம். இதுல 12 இருக்கு, 3 லெட்டர்ஸ் இருக்கு, அதனால 3 3ஆ பிரிச்சிடறோம். சப்போஸ் 4 லெட்டர் இருந்துச்சுன்னா பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்க அதே மாதிரிதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இங்கேயும் 12 தான் இருக்கு, இங்கேயும் 12 தான் இருக்கு. ஆனா இதை 3 3ஆ பிரிச்சோமா? ஆனா அதே நேரத்துல இத 4 4ஆ பிரிக்க போறோம். ஏன் அப்படின்னா பாத்துக்கோங்க, இதுல 4 லெட்டர்ஸ் இருக்கு. PRQS 4 இருக்கா? அதனால 4 4ஆ பிரிக்க போறோம். சரியா? பாருங்க. P dash R dash P Q dash S dash dash R dash அப்படின்னு இருக்கு. இங்க P இருக்கிறதுனால என்னது? இங்கேயும் P அப்படிங்கிற வரும், இங்க Q, இங்கேயும் Q, இங்க R, இங்க S, இங்கேயும் S. இந்த மாதிரி பிரிப்போம். சரியா? அப்ப கவுண்டிங்கை பொறுத்து எத்தனை லெட்டர்ஸ் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கிறோம். சரியா? ஓகே, அடுத்து ஃப்ளோன்னு சொன்னல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி x dash y y dash x dash
y y dash இந்த மாதிரி இருக்கும். இது ஃப்ளோல வருது. சரியா? ஃப்ளோல வருதுன்னா எப்படின்னா பாருங்க x y x x y y x x x y y y. இது எப்படி ஃப்ளோல வருது அப்படின்னு கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளோல வருது என்னன்னா ஒரு நம்பர் கவுண்டிங் இருக்காது. அப்படியே கவுண்டிங் இருந்தாலும் சில இது ரிப்பீட்டட் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ரிப்பீட்டட் வேல்யூ சேர்ந்து வர்றதுனால என்ன பண்றோம் அப்படின்னா அதை ஒரு ஃப்ளோல வருதுன்னு சொல்லிட்டோம். சரியா? ஓகே, இது அதுக்கப்புறம் இதுல என்னன்னா பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர். சரியா? இதுல பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர். பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர் இதுலயும் அதே மாதிரி ரெண்டெண்ணம் உண்டு. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டேபிள், சரியா, சதுரம் ஒண்ணு, அதர்ஸ் ஒண்ணு. சதுரத்திலையும் ரெண்டு இருக்கு. சரியா? இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே மாதிரியும் இருக்கும், வேற வேறையும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான்பா, என்னென்ன மெத்தட் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். சரியா? இந்த மாதிரி ஒரே மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன ஒரே மாதிரி அப்படின்னா எல்லா நம்பர்ஸுமே ஒரே மாதிரி, ஒண்ணு சின்னதா இருக்கும் அல்லது ஒண்ணு பெருசா இருக்கும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா சின்ன நம்பராகவும் பெரிய நம்பராகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சரியா, இப்போ சின்னதாகவும் பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா சின்னதாவே இருந்துச்சுன்னா ஒண்ணு இந்த சைடு கூட்டினா ஒரே மாதிரி வரும் அல்லது இந்த சைடு கூட்டினா ஒரே மாதிரி வரும். சரியா? அது ஒரே ரேஞ்சில் இருக்குது. அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சின்ன நம்பரா ஏதோ ஒன்று பண்ணும்போது பெரிய நம்பர் வருதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு சின்ன நம்பர் இருக்கலாம், இதை ஏதோ ஒன்று பண்ணும்போது பெரிய நம்பர் வருதுன்னு அர்த்தம். அந்த பெரிய நம்பரோட ரேஞ்சை பொறுத்து அது கூட்டலா கழித்தலா கூட்டலா பெருக்கலா ஸ்கொயரா கியூபான்னு பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ பாருங்க 5 + 6 5 + 6 11 11 3 14 7 + 7 14. சரியா? 14. அப்ப இங்கேயும் 10 தானே 14 தானே வரணும். அப்ப 8 + 4 12. இது கூட 2 கூட்டினாதான் என்ன வரும்? 14. அப்ப ஆன்சர் என்ன? 2. சரியா? அதே மாதிரி இத பாருங்க, இது ரெண்டு சின்ன நம்பரா இருக்கு, ஒன்னு பெருசு நம்பரா இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இருக்கான்னு பாருங்க, பிளஸ் இருக்கான்னு பாருங்க. 6 4 கூட்டினா என்னது? 10 தான் வரும். இங்க 24 இருக்கு, சோ பிளஸ் இல்ல. சோ ஸ்கொயர் பெருக்கல் இருக்கான்னு பாருங்க. 6 4 24 இருக்கு. சரியா? அதுவும் இல்லைன்னா அடுத்தது ஸ்கொயர், அடுத்தது கியூப், அந்த மாதிரி போயிடணும். சரியா? 25 இது ஒரு டைப். அதர்ஸ் அப்படின்னா மற்ற பிக்சர்ஸ் வரும். எல்லாமே என்னன்னாமா சிம்பிள் ட்ரிக்ஸ் தான்பா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இருக்கிற நம்பரை பொறுத்து அது குறைஞ்சிருந்துச்சுன்னா மைனஸ் வகுத்தல், கூடி இருந்துச்சுன்னா பிளஸ் பெருக்கல், ஸ்கொயரு கியூப். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த ரேஞ்சை பொறுத்து தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 9 27 64 125 இது உங்களுக்கு மெத்தட் புரியறதுக்காக சிம்பிளா போட்டிருக்கேன். நம்மளுக்கு இவ்வளவு சிம்பிளாலாம் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அது என்னன்னு நம்ம உள்ளோட நம்பர்ஸ் பொறுத்தே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 1 9 அப்படின்னா கம்மியா கூடியிருக்கா அதிகமா கூடியிருக்கா அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தானே கூடியிருக்கு. சரியா? அதை விட பாத்தீங்கன்னா 64 இருந்து டபுள் மடங்கு கிட்ட கூடியிருக்கு. சரியா? அப்போ ஒரு இதுல பாத்தீங்கன்னா 27 64 அப்படின்னா அதுவும் அப்படிதான், கிட்டத்தட்ட 3 மடங்கு. சரியா? 2 மடங்குனா கூட பெருக்கல்னு சொல்லிடலாம். இது கிட்டத்தட்ட 3 மடங்கா. சோ என்ன வராது? பிளஸும் வராது, பெருக்கலும் வராது. அப்ப அடுத்து ஸ்கொயர் கியூப்ங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். சரியா? அப்ப இது 1 கியூபு 3 கியூபு, சாரி 2 கியூப் போட்டுட்டோம். சரி, ஓகே 8. 2 கியூபு 3 கியூபு, ஒரு எக்ஸாம்பிள் தான்பா. சரியா?
எக்ஸாம்பிளுக்கு தான் பாருங்க, 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு, 4 கியூபு, 5 கியூபு, அப்ப இங்க 6 கியூபு, 216 வரும். சரியா? இந்த மாதிரி இது. ஓகே, இதே இது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னது கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கு, அப்படிதானே? ஒரே ரேஞ்சில் இருக்குதானப்பா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினாலும் என்னது அதே நம்பர் வராது. இப்ப எல்லாத்தையும் கூடுங்க, 8 8 2 10 15 15. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னாலும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க ஒரு கூட்டல் அல்லது கழித்தல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் நடந்திருக்கு அன்பாமா. இப்போ 5 + 8, சரியா? 5 + 8 என்னது 13 -2, சரியா? 5 + 8 13 -2, சரியா? -2 அப்படின்னா 11. அப்ப அதே மாதிரி 7 + 9, சரியா? 7 + 9 என்ன வரும்? 16 -4 12 அப்படின்னு வரும். அப்ப அதே மாதிரி இங்க 8 + 9 17 -6 11 வரும். சரியா? இந்த மாதிரி என்னது உள்ள நம்பர்ஸை பொறுத்து என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு திங்கிங் தான் அந்த ரேஞ்சில் இருக்கணும். சரி, அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும். இப்போ கூடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மைனஸ் வர தேவையில்லை, மைனஸ் யோசிக்க வேண்டாம். ரொம்ப அதிகமா கூடும்போது அந்த இடத்துல பிளஸும் வர தேவையில்லை, அதை யோசிக்க வேண்டாம். சரியா? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூடி இருக்கு, கொஞ்சம் தான் கூடி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பிளஸோ ஒரு மைனஸோ வரும். அந்த இடத்த பொறுத்து என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? ஓகே தானே? இதுதான் நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ், ஸ்பெஷல் சீரியஸ், அப்புறம் பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா அனாலஜி. சரியா? ஓகே, இதுலயும் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அனாலஜினா தமிழ்ல ஒத்தத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒத்தத்தன்மை. சரியா? இதுல 3 மெத்தட் உண்டு. சரியா? 3 எதெல்லாம் அப்படின்னா வார்த்தை, எண், எழுத்து. சரியா? அதாவது வேர்ட்ஸ், நம்பர், லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரியா? அதாவது அனாலஜியா ஒத்தத்தன்மை அப்படின்னா என்னன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தான். நம்ம கண்ணாடியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் திருப்பி பண்ணும். அதானே? அதே மாதிரி இந்த பக்கம் என்ன ரிலேஷன் இருக்கோ அதுதான் அந்த பக்கம் வரும். சரியா? அதுதான் என்னது அனாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா, புலி, ஆஸ்திரேலியா, கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்குன்னா இந்த டபுள் இஸ்ட் அப்படிங்கும் போது ஈக்குவல்னா அர்த்தம். அப்ப இந்தியாவோட தேசிய விலங்கு புலி அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதானே, இது நாடு அதோட தேசிய விலங்கு, அப்ப நாடு அதோட தேசிய விலங்கு அப்படின்னா என்னது கங்காருன்னு வருமா? சரியா? இது அனாலஜி. இதுல நம்பர் அப்படின்னா பாருங்க. சரியா? நம்பர் அப்படிங்கும்போது 3 27 4 கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு. அப்ப 3 27னா என்னென்ன பண்ணா வரும்? 9ஆல பெருக்குனா வரும், அல்லது கியூப் எடுத்தா வரும், அப்படிதானே? அப்போ 3 கியூப், அப்ப 4 கியூப், 4 கியூப் என்ன 64. அப்ப ஆன்சர் 64. சரியா? இது அனாலஜி. ஓகே, இது எண்கள் அனாலஜி. அடுத்து எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் ஏ இசட் எம் கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கா. அப்போ ஏயோட ஆப்போசிட் என், ஏயோட ஆப்போசிட் வந்து இசட், அதே மாதிரி எம்மோட ஆப்போசிட். சரியா? எம்மோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஆன்சர் என். சரியா? என்ன நடந்திருக்கோ இந்த பக்கம் என்ன நடந்திருக்கோ அதுதான் அந்த பக்கமும் பண்ணணும். அதுதான் என்னது நம்மளுக்கு அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இதுல என்ன அப்படின்னா நம்பர்ஸும் கொஞ்சம் டிஃபரா வரும்,
அதே நேரத்துல லெட்டர்ஸும் 2 லெட்டர் 3 லெட்டர் அந்த மாதிரி வரலாம். சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, 4 லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா, சரியா, கொஸ்டின் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் என்ன ரேஞ்ச் நீங்க சிம்பிளா மட்டுமே சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா நம்ம பெருசாவும் பார்த்துக்கலாம். சரியா? பெருசாவும் பார்க்கும்போது என்னது, எல்லாத்துலயுமே என்னது +1 கூடுதா, +1 எல்லாத்துலயுமே +1. அப்ப அதே மாதிரி இங்க S+1 T, U+1 V, W+1 X, Y+1 Z. சரியா? இந்த மாதிரி இருக்கும். இது அனாலஜி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் தமிழ்ல வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வகைப்படுத்துதல் அதாவது குரூப்ல டூப்னு கூட சொல்லலாம்பா. குரூப்ல டூப் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. சரியா? 4 குரூப்ல டூப் அப்படின்னா பார்த்துருப்பீங்க அப்படிதானே. அதுல என்ன அப்படின்னா 4 இது கொடுத்துருப்பாங்க. 4ல 3 ஒரே மாதிரி இருக்கும், ஒன்னே ஒண்ணு மட்டும் வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது. சரியா? இதுவும் அதே மாதிரிதான். வார்த்தை எண் எழுத்து, வார்த்தை எண் எழுத்து. சரியா? வேர்ட்ஸ், நம்பர், லெட்டர். சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதுல என்ன டிஃபரண்ட் அப்படின்னா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உருளை, கேரட், பீட்ரூட், தக்காளி. தக்காளி அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப இதுல எது டிஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும். என்ன அப்படின்னா இது 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 மூணுமே தரைக்கு கீழ் வளரக்கூடியது. இது மட்டும் என்னது தரைக்கு மேல். சரியா? அப்ப டிஃபரெண்டானது என்னது தக்காளி தானே. ஓகே தானே. இப்படி 4 கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒண்ணு டிஃபரா இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி நம்பர்ஸ்லயும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அனாலஜில கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யோசிக்கிறத ஆப்ஷன்ல இருந்தா அந்த இது ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம என்ன யோசிச்சாலும் அது ஆன்சர்ல இருக்கும். ஏன்னா கொடுத்துருக்க கொஸ்டின்ல 4 இருக்கும், அதே மாதிரி ஆப்ஷன்லயும் 4 இருக்கும். அப்ப என்ன யோசிக்கிறது, எப்படி யோசிக்கிறது, எது செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான். அதாவது ஃபர்ஸ்ட் பகாயன், பகாயன்ல ஏதாவது வித்தியாசம் வருதான்னு பார்க்கணும். சரியா? அடுத்து வர்க்கையன், கணையன், ஸ்கொயரு, கியூபு. மூணாவது வகுபடும் தன்மை. நாலாவது ஒற்றை இரட்டை. அப்பதான் ஆட் ஈவன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்ப எதுக்கு தான் கொடுக்கணும், பகாயனுக்கு தான் கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது வர்க்கையன் அல்லது கணையனுக்கு கொடுக்கணும். மூணாவது டிவிசிபிலிட்டிக்கு கொடுக்கணும். நாலாவது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கொடுக்கணும். சரியா? அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு இதுல மட்டும் 5 போடுறேனே. இப்போ 2, 3, 5, 7, 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒற்றை எண் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் ஒற்றை எண், இது மட்டும் இரட்டை எண். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றை இரட்டை எண் 4வது தான் கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல என்ன இருக்கு, பகா எண்கள் இருக்கா. சோ அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அப்ப டிஃபரன்ட்ல எது 9, மற்றதெல்லாம் என்னது பகு எண், அது மட்டும் பகா எண். சரியா? ஓகே, அடுத்து வகுபடும் தன்மையிலும் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். சரியா? என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா
பாருங்க 39 51 சரியா? இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எது டிஃபர் அப்படின்னா இது டிவிசிபிலிட்டிக்காக சொல்லக்கூடியது. சரியா? இப்போ இது டிவைடட் பை 3,13ன்னு வரும். சரியா? இது டிவைடட் பை 3, இது டிவைடட் பை 13, இது டிவைடட் பை 3,13. சரியா? அப்போ ரெண்டு இது பிரச்சனை இல்லை, ரெண்டாலையும் டிவைட் ஆகுது. இதுல ஒன்னு 3ஆல மட்டும்தான் டிவைட் ஆகுது, இன்னொன்னு 13ஆல மட்டும்தான் டிவைட் ஆகுது. அப்படிங்கும்போது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 13ஆல டிவைட் ஆகுறதுக்கு. அப்போ மற்றதெல்லாம் 13ஆல டிவைட் ஆகும். சரியா? மற்றதெல்லாம் 13ஆல டிவைட் ஆகும், இது மட்டும் 13ஆல டிவைட் ஆகாது. அப்ப டிஃபரன்ஸ் எது? 51. டிஃபரெண்ட் ஆனது 51. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா நம்பர்ல வரும். ஓகே, அடுத்து லெட்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ல சிம்பிள் தான். சரியா? பாருங்க AEIQ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வவல்ஸ், அப்படிதானே? இது மட்டும் என்னது? கான்ஸ்டன்ட். சரியா? அப்ப டிஃபரா இருக்குது என்னது? Q. ஓகே, இதுலயும் வேற வேற எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் என்னது? ஆப்போசிட் ஆப்போசிட் சொல்லலாம். இல்ல பிளஸ் பண்ணா 27 வரும், பிளஸ் பண்ணா 27, பிளஸ் பண்ணா 27. ஆனா இது மட்டும் என்னது? டிஃபரண்ட். சரியா? அந்த மாதிரி இருக்கிறது என்னது? லெட்டர்ல கிளாசிபிகேஷன். டிஃபரண்டா உள்ளத சொல்லணும்பா, அவ்வளவுதான். சரியா? ஓகே, இது கிளாசிபிகேஷன். அடுத்து கோடிங் டிகோடிங், முக்கியமானது. கோடிங் டிகோடிங் அதாவது தமிழ்ல சங்கேத மொழி குறியிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது குறியீடு மறு குறியீடுன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இது. சரியா? இதுல ஒரு 4 டைப் கிட்ட இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சரியா? ஃபர்ஸ்ட் டைப்ல போலீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறது எந்த மாதிரி மாறும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்படி கேட்கும்போது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கத ஒண்ணு கீழே ஒண்ணா எழுதிக்கோங்க. அதாவது போலீஸ் அப்படிங்கிறது OPMJDF அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ ஹாஸ்டல் எப்படி மாறும் அப்படின்னா இதுல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. அப்போ சரி, Q தானே? Q அப்படிங்கும்போது +1 +1 +1 +1 +1 +1. அப்ப அதே மாதிரி இங்க +1 HI +1 OP S +1 ST +1 TU +1 EF +1 LM இந்த மாதிரி மாறும். சரியா? ஓகே தானே? இந்த மாதிரி மாறும்னு சொல்றதே என்னது? நம்மளுக்கு கோடிங் டிகோடிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். இதுலயே என்ன அப்படின்னா மேல கீழே மாத்தி எழுதுறது. சரியா? அடுத்து
இது ரெண்டாவது டைப். என்னன்னா இருக்கிற இடத்துல ஆர்டர் மட்டும் மாறி கிடக்குது. சரியா, பாருங்க, ரயில்வே அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா கேண்டீன் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ரயில்வேல இந்த 3 இந்த 3 அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கு. பாருங்க, ரிவர்ஸ்ல வந்திருக்கா. அப்பா இது மட்டும் +1. அதே மாதிரி இங்க சரியா NAC T +1 U NEE சரியா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டைப் 2 அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற இடமே மாறுது. சரியா, அடுத்து டைப் 4 சாரி டைப் 3. டைப் 3 சரியா, அதாவது டைப் 3ங்கிறது சிம்பிள் தான். சரியா, ரெட் இஸ் கால்டு ஒயிட், ஒயிட் இஸ் கால்டு yellow, yellow is called green, green is called blue. சரியா, சிகப்பு என்பது வெள்ளை, வெள்ளை எனவும், வெள்ளை என்பது மஞ்சள் எனவும், மஞ்சள் என்பது பச்சை எனவும், பச்சை என்பது ஊதா எனவும் கொண்டால், ஊதா எனவும் கொண்டால் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, கேட்டுட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின், சரியா, ஏதாவது ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, புள்ளின் நிறம் என்ன, என்ன அப்படின்னு கேக்குறது. அப்ப புள்ளின் நிறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவல் ஆன்சர் என்னது, சரியா, கிரீன் தான் சொல்லணும். ஆனா இங்க கிரீன் என்பது எவ்வாறு அழைக்கப்படுது, ஊதா அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, அப்ப ஆன்சர் என்ன, ஊதா. ஓகே தானே, புரியுதாப்பா? இந்த மாதிரி இது 3வது டைப். அடுத்து 4வது டைப். சரியா, 4வது டைப். சரியா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆல் இஸ் வெல் இதோட கோடு டானா பா, ராம் இஸ் வெல் இதோட கோடு வா டான் நா. அடுத்து ராம் புல்டு டேம், சரியா, இதோட கோடு யா சா பா அப்படின்னு கொடுத்துட்டு ராமோட கோடு என்னன்னு கேட்பாங்க. சரியா, அப்ப ராமோட கோடுனா ராம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரியா, அப்ப 2 இடத்துல இருக்கிறதுனால 2 இடத்துலயும் சேமா இருக்கிறது பார்த்தோம்னா வா வா. சரி, அப்ப ராமோட கோடு என்னது, வா. ஓகே தானே, ராமோட கோடு வா. இது வேற கேட்டாங்கன்னா, அதாவது வெல் இதோட கோடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப வெல் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கும்போது ஒண்ணு சேமா இருக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்னு வேற எதுவும் சேமா இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணுமான்னு கேட்கணும். சரியா, அப்போ இஸ் வெல் அப்படிங்கும் போது 2 எண்ணம் சேமா இருக்கு. அப்ப இங்கேயும் சரியா 2 எண்ணம் தான் இருக்கும், தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. அப்போ வெல்கான கோடு எய்தர் டா அல்லது நா. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, டானும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. எய்தர் டா அல்லது நா, அந்த மாதிரி தான் சொல்லணும். சரியா, ஓகே தானே. இது டைப் நம்பர் 4பா. அடுத்து வந்து 5வது டைப்.
சரி, 5வது டைப் வந்து அடுத்து சொல்றேன். இப்போ லாஸ்ட் டைப் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4வது டைப்புக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? அதுக்காக இப்போ பாருங்க, இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. A = 1, B = 2 அப்படின்னு கொடுத்துட்டு பேட் இதுக்கான கோடு வந்து 23. அப்போ டாக் இதுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே கோட் கொடுத்துட்டாங்க. கோட் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2, அப்போ இது 1, இது வந்து 20. ஓகே தானப்பா? அவங்களே நம்பர் ஒவ்வொரு லெட்டருக்கான நம்பர் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படி பார்த்தோம்னா என்ன பண்ணும், எல்லாத்தையும் அப்படியே பிளஸ் பண்ணிடுமா 23. அப்ப அதே மாதிரி இங்கேயும் தான். சரியா? டிங்கிறது 4, 15, 7. சரியா? 7 4 11 15 26. சரியா? இந்த மாதிரி இருக்குது. சில இது மாத்தி கொடுப்பாங்க. அதாவது A = 26, B = 25 லைக்வைஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரி, என்ன இருந்தாலும் நம்ம அந்த கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து தான் அதை கூட்டணுமா பெருக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். சரியா? ஓகே, அப்படி கொடுத்துட்டு இதே மாதிரிதான் பேட் அப்படிங்கிறது 58. சரியா? அப்போ கேட் கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்துக்கலாமா? அது மாதிரி இது 25, 26, 7. சரியா? அப்போ 7 அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 25, 26, 51 பிளஸ் 7 58. சரியா? அப்ப அதே மாதிரி இங்க 3 பிளஸ் 1 பிளஸ் சாரி 24 பிளஸ் 26 பிளஸ் 7. சரியா? 57 57 அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? இது ஓகே தானே? இது வந்து டைப் 5. அடுத்து லாஸ்ட் டைப் 6 அப்படின்னு பார்த்தோம்னா 2 இது கொடுத்துருப்பாங்கப்பா. அதுக்கான ஆன்சர் வந்து இதுல இருக்கும். சரியா? அப்படி கண்டுபிடிக்கிறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கான கோடு இது, நியர் அப்படிங்கிறதுக்கான கோடு இது அப்படின்னு கொடுத்துட்டு நீட்டுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா இதுல உள்ள லெட்டர்ஸ் சரியா இங்கே இருக்கும். அதுக்கான கோடு N-க்கான கோடு 5. சரியா? அடுத்து E-க்கான கோடு 4 4. அடுத்து T இங்க இருக்கா, சாரி சரியா? T இங்க இருக்காப்பா, T இங்க இருக்கா. அப்ப இதுக்கான கோடு என்னது 2. இப்படி வரும். சரியா? இந்த மாதிரி கொடுக்கிறது. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கோடிங் டிகோடிங் அப்படின்னு வரும். சரியா? அடுத்து பகடை. சரியா? பகடையில இந்த மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் திறந்த பகடை ஓபன் டைஸ். அடுத்து மூடிய பகடை க்ளோஸ்டு. அடுத்து ஓபன் டு க்ளோஸ். சரியா? லாஸ்ட் கலர் டைஸ். வண்ண பகடை திறந்த டு மூடிய. இந்த மாதிரி வரும். சரியா? இந்த மாதிரி வருதுல ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைப் திறந்த பகடை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்பா. டைஸ், அதாவது நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே பார்சலை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு அதை அப்படி மாதிரி ஓபன் பண்ணி போடுவாங்களா, அதான் ஓபன் டைஸ் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏ பி சி டி இ எஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆப்போசிட் என்ன அப்படின்னா இதுல மடிக்கும் போது தானே ஒன்னா வரும். அப்போ ஒன்னு விட்டு ஒண்ணுங்கிறது தான் ஆப்போசிட். சரியா, ஒன்னு விட்டு ஒண்ணுங்கிறது ஆப்போசிட். அப்போ பிக்கு ஆப்போசிட் என்னது, இ. சரியா, இந்த மாதிரி வரும், ஒன்னு விட்டு ஒன்னு ஆப்போசிட். இது திறந்த பகடை, எப்படி இருந்தாலும் சரிதான். அடுத்து டைப் 2 மூடிய பகடை. சரியா, மூடிய பகடை. ஓகே, இதுல இந்த மாதிரி க்ளோஸ்ல இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டா கேட்பாங்க. சரியா, சிங்கிள் டைஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா என்னது, எதை பிளஸ் பண்ணா 7 வருதோ அதான் அதோட ஆப்போசிட். அப்போ 1ஓட ஆப்போசிட் என்னது 6, 2ஓட ஆப்போசிட் 5. சரியா, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒருவேளை ரெண்டு இது சேமா இருக்கிறது ஒரே பிக்சர்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இது இதே மாதிரி 2 3 4ன்னு இருக்கும். சரியா, 2ங்கும் போது இந்த மாதிரி தான். ஒரு இது சேமா இருந்தா மட்டும்தான்பா எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க முடியும். சரியா, 1 2 3 3 4 5 அப்படின்னா சேமா உள்ளதுல இருந்து. சரியா, கிளாக் வைஸ். அப்படி எழுதிக்கிட்டாலும் போதுதான். 3 2 1 இங்க 3 5 4. அப்போ 2 5 ஆப்போசிட், 1 4 ஆப்போசிட். சரியா, அப்ப மீதி உள்ளது 3 6 ஆப்போசிட். சரியா, இந்த மாதிரி வரும். இதுல 2 1 3. இதே இது 3 அப்படிங்கும் போது 2 எண்ணம் 2ஆ பிரிச்சுட்டு அப்படியே செஞ்சிடலாம். எந்த 2 பிரிச்சாலும் ஆன்சர் வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் 4 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா த்ரீனா எனி 2 அப்படி பிரிச்சு எடுத்துடலாம்பா. 4ங்கும் போது மட்டும் இன்னொரு மெத்தட் வரும், அதாவது ஆப்போசிட் நம்பர் வந்து ஒரே பிக்சர்ல வராது அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா, சரியா, இது ரஃபா தான் போடுறேன். சரியா, ஓரளவு ஏதாவது ஒண்ணு வந்து மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா, அப்படிங்கும்போது இப்ப எது மேக்சிமம் வருதோ, சரியா, மேக்சிமம் வருதோ அதை பத்தி டைப் மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. சம்மு எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, எப்படி செய்யணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ அதிகபட்சம் வருதுன்னா 6. சரியா, 6 3 எண்ணத்துல இருக்கு. சரி, 3 3 எண்ணத்துல இருக்கா, 3 எண்ணத்துல இருக்கா. அப்போ அது கூட வந்தது அதோட ஆப்போசிட்டா இருக்காது. சரிதானே, அப்படித்தானே எடுக்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்க இடத்துல என்னெல்லாம் வந்திருக்குன்னா 5 6 4 2 இந்த மாதிரி வந்திருக்கு. சரி, 5 6 4 2ன்னு வந்திருக்கு. அப்ப வராதது 1 1 தான். என்னது 1. அப்ப 1 3 ஆப்போசிட். சரியா, ஓகே. வேற ஏதாவது, சரியா, வேற ஏதாவது அப்படின்னா 6 வந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 1 2 5 3. அப்ப வராதது 4. சரியா, மீதி உள்ளது எது அப்படின்னா 2 5 ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். இந்த மாதிரி எடுக்கலாம். சரியா, இது மூடிய பகடை. அதுக்கப்புறம் மூடிய டு திறந்த டைப் 3. டைப் 3 அப்படிங்கும்போது ஓபன் டு க்ளோஸ். சரியா, ஓபன் டு க்ளோஸ்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓபன் பண்ண டைஸும் அதை க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைஸும் கொடுத்துருவாங்க. சரியா, அதாவது 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்
இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 1 2 3 4 5 6 4 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணும்போது எது வராது, இதை மூடும் போது எது வராது அப்படின்னு கேட்பாங்க. சரி, எது வரும் அப்படின்னு கேட்பாங்க. எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்னது, நம்மளுக்கு ரெண்டு இதை சொல்லியிருக்கோம். ஓப்பன் டைஸ்ல ஒன்னு விட்டு ஒன்னு ஆப்போசிட், அதே நேரத்துல ஒரே ஆப்போசிட் நம்பர் ஒரே இதுல வராது அப்படின்னு சொல்லிக்கோமா. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னோட ஆப்போசிட் 3. அப்போ 1 3 ஆப்போசிட்னா 1 3 ஒரு பிக்சர்ல இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கிடையாது. இப்போ இதுல இருக்கா, இது கிடையாது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா 4 6 ஆப்போசிட், 4 6 ஒரு பிக்சர்ல இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா அது கட்டு. சரியா? அடுத்து மீதி உள்ளது என்னது, 2 5 தானே, 2 அதோட ஆப்போசிட் 5, அதுவும் ஒரே பிக்சர்ல இருக்கக்கூடாது, இருந்தா தப்பு, அப்படின்னா இதுவும் கிடையாது. சரியா? அப்ப ஆன்சர் என்னது, ஆன்சர் இதுதான். ஓகே, இந்த ட்ரிக்ஸ், இந்த ரெண்டு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஓபன் டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே இது வண்ண பகடைன்னு சொன்னா அது அடுத்த டைப் வண்ண பகடை. சரியா? ஒண்ணுமே இல்ல, வண்ண பகடை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, எஸ்ஐல கேட்டிருக்காங்க. சரியா? என்ன பாருங்க, சிம்பிள் தான், ஒரே ஒரு சின்ன ஐடியா. அதாவது ஒண்ணுமே இல்ல, ஒரு 4 மீட்டர் பக்கல உள்ள ஒரு மரப்பலகை, சரியா, முழுவதும் வண்ணம் இழைக்கப்பட்டு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டப்படுகிறது. அப்போ எத்தனை துண்டு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? 4 மீட்டர் கலர்டு all side cut into 1 meter each side. அப்படின்னா மொத்தம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மொத்த சிறிய பலகை ஒண்ணுமே இல்ல, இந்த 4 மீட்டர் அப்படிங்கிறத என்னன்னு வச்சுக்கோங்க, n3, அதான் ஆன்சர். மொத்த பலகை எவ்வளவு, 64 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, வண்ண பூசப்படாத அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலரே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n-2 the whole cube. சரியா? n-2 the whole cube. இங்க 4 வந்திருக்கா, 4 - 2னா 2 கியூப் வந்து என்ன, 8ன்னு வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் வண்ணம் பூசப்பட்ட, சரி, சரியா, 6 × n-2 the whole square. சரியா? அப்போ n-2 நான் 2 ஸ்கொயர் 4 வருமா, 6 4 24. சரி, அடுத்து 2 பக்கம் மட்டும் வண்ணம் பூசப்பட்ட 12 × n-2. சரியா? கியூபு ஸ்கொயர்டு பவர் 1. சரியா? அதே மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல, 6 12ங்கிறது ஒண்ணுமே இல்ல, அந்த பேஜ் அந்த நம்பர்னு வச்சுக்கோங்கப்பா. அதாவது எத்தனை சைடு இருக்கு பகடைக்கு எத்தனை சைடுனா 6 சைடு இருக்கும், அதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து இங்க பார்த்தோம்னா எத்தனை, இதுவும் 24 இருக்கும். அடுத்து 3 பக்கம் வண்ணம் பூசப்பட்ட அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வேஸ் 8 அப்படின்னு தான் இருக்கு. சரியா? ஆல்வேஸ் 8. இதுதான் என்ன கேட்டாலும் அதுக்கான ஷார்ட்கட். சரியா? அப்போ மொத்த சிறிய பலகைகளின் எண்ணிக்கை அப்படின்னா எவ்வளவு வேல்யூ, பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட கியூப். சரியா? இதே ஒரு 25ன்னு கொடுத்து 5 மீட்டர் ஈச்னு கொடுத்தாங்கன்னா அடிச்சிட வேண்டியதுதான், 5 அந்த மாதிரி வரும். சரி, 5 கியூப்னா 125 அப்படின்னு வரும். அதிகமா உள்ளது 25 கொடுத்துட்டு கம்மியா உள்ளது 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட் வந்துடும்.
சரியா? 24 24 48, 48 8 56 8 64 கரெக்டா வந்துருக்கும் அந்த அமௌண்ட். சரியா? இது பகடை. ஓகே.